ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய கம்பெனிகளோட சக்ஸஸ் ஸ்டோரி ஹிஸ்ட்ரி பற்றின வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் ஸ்டோரிஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கம்பெனியோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அமுல் அப்படிங்கிற இந்தியாவிலேயே மிக முக்கியமான பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை பற்றின ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஸ்டோரி பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அமுல் அப்படிங்கிற கம்பெனியை இந்தியாவில் தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அமுலோட ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் ஆகட்டும், பால் பொருட்களாகட்டும் எல்லாமே இருக்குது. இது ஒரு அரசாங்க நிறுவனம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது அரசாங்க நிறுவனமும் கிடையாது, இது ஒரு தனியார் நிறுவனமும் கிடையாது. இது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். இப்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிது. மிகப்பெரிய லாபம் பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்குது. இந்தியாவில் முன்னணி நம்பர் 1 பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாகவும் இந்த அமுல் இருக்குது. மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். இந்த அமுல் அப்படிங்கிற பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி 1946 வருஷம் திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படின்னு குஜராத்தில் கைரா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பால் யூனியன் சொசைட்டி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எதுக்காக இவர் இந்த மாதிரியான பால் கூட்டுறவு சொசைட்டியை ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டால், சிறு சிறு விவசாயிகள், சிறு சிறு பால் உற்பத்தியாளர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த 1940கள் 50கள் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பால்சன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி தான் பால் உற்பத்தி, பால் பொருட்கள் உற்பத்தியில் மோனோபோலியாக இருந்திருக்கிறாங்க. மோனோபோலி அப்படின்னா அவங்க தான் அந்த பால் பொருட்கள் சார்ந்த எல்லா வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பாலாகட்டும், வெண்ணெய் ஆகட்டும் எல்லாமே. குஜராத்தில் இந்த கைரா மாவட்டத்தில் பால் அதிகமாக உற்பத்தி ஆகும். அங்கே உற்பத்தி ஆகிற பாலையுமே இந்த பால்சன் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாலை விவசாயிகள்கிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு லாபத்துக்கு இவங்க மும்பை மற்றும் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்குமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேறு யாருமே இவங்களை தவிர பால் மற்றும் பால் பொருட்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதனால தான் இதை மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். பால்சனுக்கு மட்டும்தான் இவங்க எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இருந்துச்சு. இதை பார்த்த அங்கே உள்ள விவசாயிகள் மற்றும் திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படிங்கிறவங்க எப்படி நம்ம விவசாயிகளுக்கு லாபம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பால் உற்பத்தி கூட்டுறவு சொசைட்டியை ஆரம்பித்தாங்க. இந்த விவசாயிகளுக்கும் திரிபுவன் தாஸ் பட்டேலுக்கும் இப்படி ஒரு கூட்டுறவு சொசைட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போதைய துணை பிரதமராகவும் மற்றும் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவரும் குஜராத்தை சேர்ந்தவர். இது மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே குஜராத்தில் உள்ள நிறைய விவசாயிகள் போயிட்டு அவரை போய் மீட் பண்ணுறாங்க. அவர் தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பால் உற்பத்தியாளர்கள் சொசைட்டியை நீங்களே கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் மொரார்ஜி தேசாயை ஃபார்மர்ஸ் எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த மாதிரியான ஒரு யூனியன், கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் குஜராத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. மொரார்ஜி தேசாய் குஜராத்துக்கு வராரு. அந்த கைரா அப்படிங்கிற அந்த மாவட்டத்துக்கு நிறைய பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையும் ஒன்றிணைக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு மில்க் யூனியன் சொசைட்டியை ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் ஐடியா கொடுக்குறாரு. இப்படி தான் 1946 இந்த கைரா டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிற அந்த ஒரு சிறிய நிறுவனம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கப்படுது. அதன் பிறகு 1948 பதப்படுத்தப்பட்ட பால், அதாவது பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாக்கெட் பால், அது மாதிரியான பாலை மும்பை அது மாதிரியான நிறைய நகரங்களில் இந்த யூனியன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை சேர்ந்த இந்த கைரா யூனியன் அவங்களே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தும் விடுறாங்க. அதன் பிறகு 1955 வருஷம் அமுல் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேமை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கைரா டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன் லிமிட்டடோட பிராண்டாக இந்த அமுல் அப்படிங்கிற அந்த பிராண்டில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. அதன் பிறகு 1964 வருஷம் பிரதமராக இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி இந்த ஆனந்த் அப்படிங்கிற அந்த கைரா டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருகை புரிகிறாரு. ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து அவர் அமுலோட புது ஃபேக்ட்ரியை தொடங்கி வைக்கிறதுக்காக அந்த இதுக்கு வர்றாரு. புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி மற்றும் அமுலோட அந்த மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேட்டில் ஃபீல்ட் அதையும் தொடங்கி வைக்கிறதுக்காக தான் வராரு. அங்கே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லார்ட்டையும் பேசினதன் மூலமாக இந்த பால் உற்பத்தி, பால் பொருட்கள் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் டெல்லிக்கு போன பிறகு நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற அந்த ஒரு புது துறையவே ஆரம்பிக்கிறாரு.
அதன் பிறகு 1970வது வருஷம் வெண்மை புரட்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி இந்தியாவில் பெரிய அளவில் வந்ததும் சாதாரண சின்னதாக 1-2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் மட்டும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பிஸ்னஸ்குள்ளே பல பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் வந்து இணையிறாங்க. இப்படி குஜராத்தில் இருக்கக்கூடிய பல பால் உற்பத்தியாளர்களும் இவங்க கூட இணைஞ்ச பிறகு 1973 குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே மாற்றுறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் கைரா டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன் அப்படின்னு இருந்துச்சு. குஜராத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளும் இவங்க கூட இணைஞ்ச பிறகு இந்த குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அதாவது GCMMF அப்படிங்கிற பேரில் இவங்க மாறுறாங்க. அமுல் அப்படிங்கிற அந்த பிராண்டும் இந்த GCMMFக்கு கீழே வருது. இந்த மில்க் யூனியனை யார் லீடர்ஷிப் எடுத்து தலைமை பொறுப்பில் இதை வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அதன் பிறகு கேரளாவை சேர்ந்த டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரிவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதாவது வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறவர். இவர் மில்க் ப்ரொடக்ஷனை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடியாலஜி எல்லாமே டெவலப் பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு கராச்சியில் பிறந்த HM தாலியா அப்படிங்கிற பூனே அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்த ஒரு அறிவியல் அறிஞர் அவர் வந்து எருமை மாட்டு பாலிலிருந்து எப்படி அந்த எருமை மாட்டு பாலை ட்ரை பண்ணி பால் பவுடர் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு மிஷினெல்லாம் தயாரித்தவர் அப்படிங்கிறவர். அவரும் தான் இந்த மில்க் யூனியன் சொசைட்டியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு இந்த GCMMF அப்படிங்கிற அந்த மில்க் யூனியன் சொசைட்டி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பால் மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. குஜராத்தில் மட்டும் இவங்க 31 லட்சத்துக்கும் அதிகமான பால் உற்பத்தியாளர்களை ஒன்றிணைச்சு இவங்களோட அந்த யூனியனில் சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களோட பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமுல் அப்படிங்கிற அந்த பிராண்டில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இவங்களோட தான். அது போக சாகர் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இவங்களோட தான். கடந்த 2007 வருஷம் இந்த GCMMF அப்படிங்கிற அந்த மில்க் யூனியன் 1 பில்லியன் அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. 1 பில்லியன் அப்படின்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 1000 கோடிக்கு மேலே சேல்ஸ் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாத அதே ஆண்டில் 100 லட்சம் கிலோகிராமுக்கு அதிகமான பாலை கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பால் மற்றும் பால் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளோட கொள்முதலில் இதுதான் மிக அதிகபட்சமாக ஒரு கம்பெனி கொள்முதல் பண்ணிய பாலோட அளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதை பண்ணதும் இந்த அமுல் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1000 டன்ஸுக்கு அதிகமான பால் கொள்முதல் மற்றும் உற்பத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 36 லட்சத்துக்கும் அதிகமான பால் உற்பத்தியாளர்கள் இந்த கம்பெனியோட இவங்க யூனியனோட தொடர்பில் இருக்காங்க. அவங்களுக்கு பால் உற்பத்தி பண்ணி கொடுக்கவும் செய்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த GCMMF அப்படிங்கிற அந்த மில்க் யூனியன் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மில்க் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிரதான ப்ராடக்டாக இருக்குது. அமுல் அப்படிங்கிற அமுல் சக்தி, அமுல் ஸ்லிம் ட்ரிம், அமுல் டைமண்ட், அமுல் பஃபலோ மில்க் அப்படிங்கிற பேரில் A2 மில்க் கொடுக்குறாங்க. அது போக அமுல் டாசா, அமுல் கோல்டு, தேசி மில்க் அப்படிங்கிற அந்த பேரில் நாட்டு மாட்டுப்பால் அதுவும் கொடுக்குறாங்க. இது போக மாட்டுப்பால், ஒட்டகப்பால், லாக்டோஸ் ஃப்ரீ பால், இந்த மாதிரி நிறைய பால் வகைகளை இவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அமுல் மற்றும் சாகர் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய பால் பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியாக ப்ரெட்டில் வச்சு சாப்பிடக்கூடிய பிரெட் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அமுல் சாக்கோ, அமுல் பட்டர், அமுல் அன்சால்டட் பட்டர், கார்லிக் பட்டர் அப்படிங்கிறதும், அது போக பலவிதமான சீஸ் ஐட்டம் இதெல்லாமே ப்ரெட்டில் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும். அது போக அமுல் அப்படிங்கிற பேரில் பீனட் பட்டரும் வருது. இதுவுமே ப்ரெட்டில் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதற்கு அடுத்தபடியாக பன்னீர் அப்படிங்கிற பால் பொருள் அதையும் தயாரித்து பல வெரைட்டியில் இவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அமுல் அப்படிங்கிற பேரில் வருது. அதற்கு அடுத்தபடியாக அமுல் அப்படிங்கிற பேரில் தயிர் இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேங்கோ ஃப்ளேவர்டு, லோ ஃபேட் தயிர், இந்த மாதிரி நிறைய தயிர்கள் வந்து இவங்க தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக குளிர்பானங்கள், பிவரேஜஸ் இவங்க தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க. அமுல் கூல் அப்படிங்கிற பேரில் வருது, அமுல் லெசி, அமுல் மஸ்தி அப்படிங்கிற பேரில் மோர் வருது, மெமரி மில்க் அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரிங்க் வருது. அதுபோக நிறைய மில்க் ஷேக்கு, கூல் காஃபி, ஸ்மூத்தீஸ் அப்படிங்கிற நிறைய ஐட்டங்கள் இந்த குளிர்பானங்களில் இந்த அமுல் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேமில் இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக இவங்க நிறைய விதமான ஐஸ்கிரீம்ஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமுல் கம்பெனி ஐஸ்கிரீம்ஸுக்கு தான் ஃபேமஸ்ஸு இந்தியாவில். அமுல் அப்படிங்கிற அந்த ஐஸ்கிரீம் தெரியாத மக்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக இவங்க பால் பொருளான நெய் மற்றும் வெண்ணெய் தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க. அமுல் மற்றும் சாகர் அப்படிங்கிற பேரில் இவங்க நிறைய விதமான நெய் மற்றும் வெண்ணெய் வந்து தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக பால் பவுடர் இவங்க தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க. அமுல் ஸ்ப்ரே, அமுல்யா,
அமுல் சாகர் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய பால் பவுடர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லப்படுற கேக் தயாரிக்கிறதுக்கு நம்ம மேலே பூசுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ரெஷ் க்ரீமும் இந்த அமுல் பிராண்ட் நேமில் இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக சாக்லேட்ஸில் மில்க் சாக்லேட்ஸ் ஆகட்டும், டார்க் சாக்லேட்ஸ் ஆகட்டும், நிறைய விதமான சாக்லேட் வெரைட்டிஸும் இந்த அமுல் அப்படிங்கிற பேரில் இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக கண்டென்ஸ்டு மில்க்குமே இந்த அமுல் அப்படிங்கிற பேரில் இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. பால் பொருட்கள் மட்டும் இல்லாது அமுல் ஹாப்பி ட்ரீட்ஸ் அப்படிங்கிற பேரில் சிப்ஸ் மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இவங்க வந்து தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க. அதுபோக பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, பிரெட் இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இவங்க அமுல் அப்படிங்கிற பேரில் தயாரித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அமுல் பஃபில்ஸ் அப்படிங்கிற பேரில் சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்த கம்பெனியோட தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாது ஸ்வீட் ஐட்டம்ஸும் இந்த அமுல் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் இவங்க தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க. காஜு கத்ரி, லட்டு, குலோப் ஜாமுன், பாசந்தி இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்வீட்ஸ் வந்து இந்த அமுல் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேமில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக அவங்க அமுல் அப்படிங்கிற பேரில் பஞ்சாமிர்தமும் தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாநிலத்தில் இது கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியல, பட் குஜராத், மகாராஷ்டிரா அந்த மாதிரியான மாநிலங்களில் இந்த அமுல் பஞ்சாமிர்தம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக அவங்க அமுல் ரொட்டி சாஃப்ட்னர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்டுமே தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சப்பாத்தியோ ரொட்டியோ பண்ணும்போது இந்த அமுல் ரொட்டி சாஃப்ட்னர் அதை கலந்து போட்டு பண்ணோன்னா அந்த ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ப்ராடக்ட். அடுத்தபடியாக அமுல் மாட்டு தீவனங்கள் அப்படிங்கிற பேரில் இவங்க நிறைய மாட்டு தீவனங்கள் தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. மாட்டு தீவனம் அப்படின்னு சொன்னோன்னா எரும மாட்டுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஐட்டம், அது போக பசு மாட்டுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம், கண்ணுக்குட்டிக்கான ஐட்டம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமுல் சாகர் அப்படிங்கிற பேரில் மில்க் மற்றும் மில்க் பவுடர்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய இவங்க தயாரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நான் சொல்லாத ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கலாம். நான் முக்கியமான ப்ராடக்ட்ஸோட பேர் மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலாக இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய GCMMF அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு கீழே வரக்கூடிய அமுல் மற்றும் சாகர் ப்ராடக்ட்ஸு இந்தியாவில் மட்டும் இல்லாது உலக அளவில் பல நாடுகளில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக அளவிலான பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளில் முதல் 20 இடங்களுக்குள்ளாக இந்த GCMMF அப்படிங்கிற அந்த நிறுவனமும் இருக்குது. இந்த நிறுவனத்தோட ஒரு வருஷத்தோட வருமானம் மட்டுமே $7 பில்லியன் அதிகமாக இருக்குது. அதாவது 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க ஒரு வருட வருமானம் மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இவங்களோட அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அது போக 36 லட்சத்துக்கும் அதிகமான அந்த மில்க் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த பால் உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறவங்களும் இந்த யூனியனில் மெம்பராக இருக்காங்க. 1947 சின்னதாக ஒரு பால் கூட்டுறவு சங்கமாக ஆரம்பித்து இப்போ உலக அளவில் பால் பொருட்களை விற்பனை செய்கிற மிகப்பெரிய கம்பெனியாக இருக்குது இந்த GCMMF அப்படிங்கிற அந்த அமுல் பிராண்டை வச்சுருக்கக்கூடிய அந்த நிறுவனம். கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு அதிகமான வருட வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்குது. பாலுக்கான சந்தை மதிப்பு இந்தியாவில் மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு அதிகமான பாலுக்கான சந்தை மதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதில் 50,000 கோடி இந்த அமுல் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் GCMMF நிறுவனம் மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. அது போக சின்னதாக இருக்கக்கூடிய மற்ற பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னொரு 50,000 கோடி அவ்வளோக்கான வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 1 லட்சம் கோடிக்கான வருமானம் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் ஈட்டுற மாதிரி தெரியல. வெளிநாட்டு கம்பெனிஸ் நிறைய உள்ளே வந்துட்டு இந்த பால் மற்றும் பால் பொருட்களுக்கான சந்தையை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கு வருமானத்தை ஈட்டிட்டு அதை அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் கொக்கோ கோலா கூட பால் தயாரிப்பில் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பால் மற்றும் பால் பொருட்களில் நிறைய வருமானம் கிடைக்குது, இதன் மூலமாக நம்ம நிறைய வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாது நம்ம நாட்டிலேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 10-20 மாடுகளை வச்சு மாதம் நிறைய சம்பாத்தியம், அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான சம்பாத்தியம் மற்றும் அவங்களுக்கான சேமிப்புக்கு தேவையான அளவுக்கு சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய ஆட்களையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து சரியாக படிக்கலைன்னா உன்னை மாடு மேய்க்க அனுப்பிடுறேன் அப்படின்னு. இந்த மாடு மேய்க்கிறது, மாடு வளர்க்குறத வந்து ஏதோ ஒரு கேவலமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. அதை நம்ம மைண்ட்லேயும் பதிஞ்சிருச்சு. இதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் கார்ப்பரேட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கோ அல்லது இந்த மாதிரியான பால் பொருட்கள், மாடு வளர்க்குறது இந்த மாதிரியான விஷயத்தில் இறங்காமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறதே அந்த விஷயம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இறுதியாக வியாபாரம், தொழில் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிற இளைஞர்களே, உங்களுக்கான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதன் மூலமாக நிறைய மார்க்கெட் நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். உங்களோட பிஸ்னஸும் பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ
ஸோ முழிச்சுக்கோங்க, அமுல் பால் குடிச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக எந்த கம்பெனியை பற்றின வீடியோ பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லோக்கல் மாஃபியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.